ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மடக்கு காஜா இல்லைன்னா சுருள் புரின்னு சொல்லுவாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது தண்ணி மொத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம நல்லா இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சியாக வர அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். ஒட்டக்கூடாது, பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. பாருங்கள், பிளேட்டில் நல்லா ஒட்டாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தது செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துகிட்டு அதை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு கன்சிஸ்டன்சி ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, கம்பி பதம்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த பிசுப்பு தன்மை மட்டும் வந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கு நம்ம திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு மைதா மாவை தூவிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். நமக்கு அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 திரட்டிட்டு அது மேலே 1 பை 1 நம்ம லேயர்ஸ் மாதிரி அடுக்கிட்டு மாவை மேலே தூவி விட்டுட்டு அடுக்குங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக லேசாக மைதா மாவை தண்ணியில் கலந்துட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம், இல்லைன்னா அந்த அடுக்குகள் அமுங்கிரும். லேசாக மட்டும் அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க எண்ணெயில். கலர் 2 பக்கமும் ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். அது காற்று மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வெந்ததுக்கப்புறமா அது தெரியும். எடுக்கும்போதே ரொம்ப லேசாக இருக்கும், போடும்போது வெயிட்டாக இருக்கும். இப்போ லேசாக இருக்கும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அதில் நான் போட்டுட்டு 2 பக்கம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அது சுகர் சிரப்பை ஃபுல்லாக இழுத்துரும். சூப்பரான காஜா ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.